நீங்களும் இந்தமாரி ஃபேஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னென்னா நம்ம ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டோம். 3ஆவது டைம் வாங்கி சாப்பிடும்போது திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அடுத்த பந்திக்கு வந்து ரெடி ஆகிடுறாங்க. என் பக்கத்தில் இருந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, எல்லா வரைக்கும் எல்லாத்தையும் கீச்சிட்டு போயிட்டாங்க. சரி அவங்க உட்காந்து சாப்பிட்டோம், நம்ம மெதுவாக சாப்பிட்டு போகிறோம், சாப்பிட்டு எந்த மெதுவாக போப்பா அப்படி தம்பின்னு சோறு போகிறோம்னு சொன்னாங்க. நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிலின்னு வந்து அந்த சீட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. திருப்பி அடுத்த 3ஆவது பந்திக்கு வந்து நிற்கிறாங்க சேருக்கு பின்னாடி லைனாக. என் சேர் பின்னாடி ஒரு அக்கா வந்து நின்னாங்க. அவங்க வந்து நின்றுக்கிட்டு, தம்பி நான் நிற்கிறேன்லாம் கவலைப்படாது, நீ மெதுவாக சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேக்கா நானும் சாப்பிட்றேன். 2-3 வாய் எடுத்து வச்சேன். திரும்பி பார்க்கலாமா வேணாமானே தோணிட்டு இருந்தது. அந்த அக்கா, தம்பி நான் இருக்கேன்லாம் நீ சாப்பிடாம இருக்காது, நீ வாங்கி சாப்பிடு, மெதுவாக சாப்பிடு, சரியா மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் சரி சொல்கிறாங்களேன்னு நானும் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட. மனசு ஏற்றுக்க மாட்டேதுங்க. இவங்களை எப்படா பின்னாடி நிற்க விட்டு நம்ம சாப்பிட்றது. இதோ பின்னாடி நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு நம்மளே உருன்னு பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரியாக சாப்பிட முடியுமா நம்மளால்? அந்தமாரி நின்று சாப்பிடு தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படிக்கா என்னால் சாப்பிட முடியும்? நான் சாப்பிடவே இல்லைங்க. பாதி சோத்து அப்படியே வச்சுட்டு நான் அப்படியே எழுந்து வந்துட்டேன். தம்பி ஏன் போய் எழுந்துட்டேன் ஒரே விறுவிறுன்னு கேட்டாங்களா? இல்லைக்கா எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் ஏற்கனவே நிறைய டைம் சாப்பிட்டேன், இதுக்கு மேலே என்ன சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிடுங்க உட்காந்து சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். ப்ளீஸுங்க யாராவது பந்திக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க எழுந்த பிறகு, சரியா? ஏன்னா சாப்பிட்றவங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் மண் அந்த மாதிரி நின்னீங்கன்னா சோறு தொண்டை வரைக்கும் போது கீழே இறங்க மாட்டுது. என்னடா இவங்க நிற்க வச்சு சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினச்சி சோறு அப்படியே வச்சுட்டு மூடிட்டு வந்துட்டேன். நான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா எடுத்து பார்சல் பண்ணிடுறேன், நான் வீட்டு போய் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இந்தமாரி யாராவது நீங்கள் இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் இதுமாரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்தமாரி சீக்வன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தா கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஸ்டோரி கேட்கலாம்.